எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இது கூட சேப்பங்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சு அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு உரித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். சேப்பங்கிழங்குன்றதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். அதனால் எண்ணெய் தடவைன்னு உருண்டை பிடிச்சோன்னா அழகாக உருண்டை வந்துடும். இந்த உருண்டையை மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு மட்டும் போட்டு இதில் அப்படியே துவச்சி எண்ணெயில் விட போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுவையான ஸ்வீட் கார்ன் சேப்பங்கிழங்கு கார சுழியம். எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்.